கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த கிழமையும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது வேதத்தில் தெளிவு வேண்டும். தெளிவில்லாமல் நாங்கள் வேதத்திலே எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்வது கொஞ்சம் வேதனைக்குரியதாக இருக்கிறது. மன்னிக்கவும். இன்றைய தினம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை எப்படி செயல்படுத்துவது, எப்படி அதை செயல்படுத்த முடியும், அதை எங்களுக்கு சாத்தியமா என்றெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்கிறேன். அதாவது நீங்களே கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமை இருக்கிறதா, அல்லது உங்களால் வல்லமையை வெளிப்படுத்த முடிகிறதா? சாதாரண வாழ்க்கையிலே கூட அநேகருக்கு வரும் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் திகைக்கிறதையும் அதனாலே பலருடைய உதவியை நாடுகிறதையும் நாங்கள் காண்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ நாங்கள் தான் அவர் செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைகளில் கொண்டு வந்து அவைகளிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததினுடைய அர்த்தமாகும். இல்லாவிட்டால் அதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், he has finished everything is done, அப்படி இப்படின்னு கேள்விப்படுறோம். நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் how far it is helpful to each one of our lives என்பதைத்தான் இன்றைய தினத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களுள் மிகவும் மிகவும் பிரத்யேகமான சிலவற்றை உங்களுக்கு நான் இன்றைக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறேன். நம்முடைய கரங்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு, அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு, நம்முடைய கரங்களில் அவர் சில மிகப்பெரிய வல்லமையுள்ள எல்லா பிசாசின் தந்திரங்களையும் ஜெயிக்கக்கூடிய சில வெப்பன்ஸ், ஆங்கிலத்தில் அதை எபேசியரிலே சர்வாயுத வர்க்கம் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் எபேசியரிலே காணப்படுகிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நான் இன்றைக்கு பேசவில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு, அதெல்லாம் நமக்கு முடியாது, தேவையும் இல்லை. அதில் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வேணால் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது 3 காரியம்தான். இவைகளை நீங்கள் தெளிவாக அறிந்து, தெளிவாக இவைகளை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சாதிக்கலாம். நான் சொன்னேன் 3 முக்கியமான வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸ் the greatest weapon available, not in the form of a military equipment, but in the form of a spiritual, which is ready for a spiritual warfare. நமக்கு ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எல்லாருக்கும் இருக்கிறது. பவுல் திரும்பவும் சொல்லுகிறார், நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அவைகள் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல லோகாதிபதிகளோடும் இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். We are not fighting against flesh and blood,
but we are fighting a spiritual warfare. In the spiritual warfare, God has given us 3 very great, very effective, very strong equipments. அதை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஆகினால நம்ம கரத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம அவங்களோட ஃபிசிக்கலாக பாம்பு பாக்ஸிங் செய்கிற மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. அது எந்த வெப்பன் என்று பார்ப்போம். இரண்டாவது, நம்முடைய வாயிலே, நம்முடைய நாவிலே இன்னொரு வெப்பனை கொடுத்துருக்கிறார். அதுவும் என்னவென்று நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. இந்த பிசாசை அடித்து நொறுக்கலாம். பாருங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறேன், அப்புறமா பாருங்கள். மூன்றாவது, நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். So I'm going to list these 3 things. One is the Word of God. இந்த Word of God பற்றி பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், the Word of God is என்னவாம், ஆவியின் பட்டயம் என்று கொடுத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதை பட்டயம் என்று சொல்லுவதனாலே இது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய கரங்கள் என்னங்க இருக்குது? பைபிள். இது வேத வசனம். இந்த வேத வசனத்தை கொண்டு நம்ம என்னெல்லாம் சாதிக்கலான்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு தி ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த உலகத்தில் நம்ம போகிற சண்டைக்கு இருக்கிற ஸ்வேர்டு இல்லை. இது ஸ்பிரிச்சுவலுக்காக யூஸ் பண்ணுற ஸ்வேர்டு, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்காக. அது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது சர்வாயுத வர்க்கத்தில் காணப்படுகிற லிஸ்ட்டில் இது இருக்குது. அதனால் இதை நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஓகே, that is the sword of the spirit. ரெண்டாவது, இதுதான் மிகவும் முக்கியமானது, எங்களுடைய நாவிலே கொடுத்திருக்கிற இன்னொரு ஆயுதம். அது என்ன பாஸ்டர்? நாவே ஒரு பொல்லாத ஆயுதம் தானே? ஆமாம், நாவே பொல்லாத ஆயுதம் தான் வேதவசனம்னு சொல்லுது. ஆனால் அந்த நாவிலே இன்னொரு ஆயுதத்தை நமக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறார். அது என்ன ஆயுதம்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா கவனி. நாவிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் என்ன? The name of Jesus Christ. First I told you the word of God. Now I'm telling you the name of Jesus Christ. இயேசு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே. அது எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். You will understand it. Okay? எல்லாவற்றையும் நீங்கள் பொதுவாக பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணும் பொழுது என்னெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். That's the name of Jesus Christ in our tongue. Very great weapon, yeah. You will understand what I'm going to tell you. Easily you will understand. Okay. மூன்றாவது, the Spirit of God. First, the Word of God. Second, the name of Jesus Christ. Third, the Spirit of God. இந்த 3 வெப்பனும் நம்மகிட்ட இருக்குதுங்க. Invincible, அதாவது invisible weapons. வேத வாக்கியத்தை குறித்து நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே பிசாசை ஜெயிக்க அவர் பயன்படுத்தினது வேத வசனங்கள். பிசாசு அவரை சோதிக்க வந்த பொழுதெல்லாம் அவர் வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் தாழ குதியும், தேவ தூதர்கள் அவர்கள் உங்களுடைய கால்களை கையில் இடராதபடிக்கு எடுத்துக்கொண்டு போவார்கள் சொல்றான். அப்படின்னு பிசாசு சொல்றான். நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? ஓகே ஓகே ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் வெப்பன், நம்ம கையில் தானே இருக்கு. நோ 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 நோ. அவர் என்ன சொன்னார் திருப்பி? இந்தவர் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சோதிக்காதிருப்பாயான்னு சொல்லிவிட்டார். பரீட்சை பாராதிருப்பாயாக.
இதுதான் பிசாசினுடைய தந்திரம், the wiles of the devil. அதை எதிர்நோக்குவதற்கு வேத வசனத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இயேசு பயன்படுத்தினார். எல்லா சோதனைகளையும் வசனத்தினாலே அவர் மேற்கொண்டார். நாங்களும் வசனத்தினாலே பிசாசை மேற்கொள்ள முடியும். இதற்கு நாங்கள் தேவ வசனங்களை தெளிவாக படித்து அறிந்திருக்க வேண்டும். எந்த இடத்துல எப்படி அதை உபயோகப்படுத்த வேண்டும், எப்படி உபயோகப்படுத்தினால் அவன் தோற்கடிக்கப்பட்டு ஓடுவான் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனதிலே, எங்களுடைய சிந்தனையிலே வேத வசனங்கள் தெளிவாக அறியப்பட்டிருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் பல விதமான செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சில அடிப்படை காரியங்களை சொல்கிறேன். நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிடாட்டினா நம்மளால் என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. வேத வசனம்ங்கிறது நம்முடைய ஆவிக்குரிய அல்லது ஆவிக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு உணவு. அந்த உணவை நாங்கள் தினமும் எங்களுடைய ஆவிக்கு நாங்கள் கொடுக்காவிட்டால் ஆவி பட்டினி கிடக்குங்க. அப்படி ரொம்ப நாள் பட்டினி கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வல்லமை இழந்துடும். அப்படி வல்லமையெல்லாம் விட போறீங்களா? நம்ம செத்துருவோங்க. சிலர் உபவாசம்லாம் நாங்கள் இருக்கிறோமேன்னு சொல்லுவீங்க. உபவாசம் இருங்க. சயின்டிஃபிக்காக 40 நாளைக்கு மேலே உபவாசம் இருந்தால் ஒருத்தனை உயிரோடு இருக்க மாட்டான்னு அவங்களும் ப்ரூவ் பண்ணி போட்டாங்க. சரி, அந்த கதையில் நம்ம தெரிந்து கொள்வோம். ஆனால் அது வேண்டும். வேத வசனம் நமக்கு முக்கியம். வேத வசனத்தை எனக்கு சில சமயங்களில் சிலரோடு பேசும் பொழுது கொட்டேஷனை நான் கொடுப்பேன். புதிய ஏற்பாட்டில் கொடுத்தா பழைய ஏற்பாட்டில் தேடுவாங்க, பழைய ஏற்பாட்டில் கொடுத்தா புதிய ஏற்பாட்டில் தேடுவாங்க. தீர்க்க தரிசன புஸ்தகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது தெரியாது. இதில் இன்னொரு வேடிக்கையான ஒரு சமாச்சாரத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் பகடி மாதிரி இருக்கும், நீங்கள் சிரிப்பீங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இதை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். வேதத்தில் காஸ்பல்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு பட்டுன்னு பதில் வரலைங்க. 4 காஸ்பல்னு சொல்ல வரமாட்டேங்குது. அப்புறம் 2வது கேள்வி கேட்டேன், காஸ்பல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது பைபிள்லன்னு கேட்டேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் அது மட்டும் வேகமாக வருது. அப்போது நம்முடைய வேத அறிவு எவ்வளோ தூரம் இருக்குது நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னொரு இடத்துல கேட்டேன், வேதத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 முதல்ல சொல்லலாம், அப்புறம் தவறி 66 வந்துட்டார். பழைய ஏற்பாடில் எத்தனை புஸ்தகம்? அதுவும் கொஞ்சம் தடுமாறினார். புதிய ஏற்பாடில் எத்தனை புஸ்தகம்? அதுவும் கொஞ்சம் தடுமாறினார். சரி, இந்த புஸ்தகம் வரிசையாக எப்படி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு தெரியாது ஃபஸ்ட்டு ஒத்துக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் எப்படி இந்த வேத வசனத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு தப்பு இல்லாமல் சொல்ல முடியுமா என்று கேட்டதற்கு இதுவரையிலும் ஒருவர்கிட்ட சரியான பதில் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் ஒரு பாஸ்டர்கிட்ட மட்டும் இதை நான் உங்களுக்கு பாடலாக பாடி காட்டட்டுமா, அப்போ உங்களுக்கு அது நல்ல மனசில் ஆகும் என்று சொன்னேன். நான் பைபிளையும் தொடவே இல்லை, இன்னும் பைபிள் நாங்கள் திறக்கவே இல்லைங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ என்ன பாஸ்டர் பகடி பண்ணுறீங்களாண்ணா? இல்லை இது பகடி இல்லையா, இது உண்மை, நான் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி காட்டட்டுமான்னு கேட்டேன். இதில் தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வேணாலும் ஏசுங்கன்னு வேற சொல்லிவிட்டேன். சரியா? இப்போ அதையே தான் உங்களுக்கு பாடி காட்டுவேன். இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் கேட்கலையோ எனக்கு தெரியாது, தமிழில். ஆகையினால இப்போ நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க. சரியா? ரொம்ப சீக்கிரம், ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபகமம், யோசுவ, நியாயாதிபதிகளுடன் ருத்தும், மற்றொன்று சாமுவேல், 2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள்,
மற்றொன்று நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா நெகேமியா எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகூக், செப்பனியா, சகரியா, மல்கியா, செப்புனி, 39 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், மற்றொன்று தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் புஸ்தகம், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1, 2, 3 யோவான், நிருபங்கள், யூதா, வெளிப்படுத்தல். என்னங்க தப்பு கண்டுபிடிச்சிங்களா? நான் வேதத்தையும் பார்க்கல, அட்டவணையும் பார்க்கல. இது 16 வயசுல நான் கற்றுக்கொண்ட பாடல். இன்றைக்கு வரைக்கும் என் மனசுல எப்போ ராத்திரி தட்டி எழுப்பி கேட்டால் கூட வருது. ஆனால் இப்போ இருக்கிற குறைவாக சொல்ல விரும்பலை, நம்முடைய வேத அறிவு எங்கே இருக்கிறதுங்கிற நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க. மேடையில் நின்று பேசும்போது நான் புதிய ஏற்பாட்டில் ஒரு கொட்டேஷன் கொடுத்து அதை பழைய ஏற்பாட்டை தேடுறது நானே பார்த்தேன்னா எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்புறம் கடைசியில் பக்கம் சொல்லுங்க பாஸ்டர். அதனால இப்போ நான் என்ன செய்யறது தெரியுமா, சொல்லும் பொழுதே பக்கத்தையும் சொல்லிடுறது. பிரச்சனை இல்லாமல் போயிடுது பாருங்க. அப்போ இதுதாங்க அடிப்படை. இது தெரிஞ்சாதான் வேதம் எங்கே இருக்குது, வேதத்தில் வசனங்கள் எங்கே இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இன்னொரு வேதவசனத்தை குறித்து ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது போன வாரம் முன் அறிவித்தல் அல்லது ஃபோர் நாலேஜ், தேவனுடைய முன் அறிதல் என்கிற காரியத்தை குறித்து லேசாக தான் பேசினேன். ஆனால் அது எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு சத்தியம், ஒரு காரியம் என்பதை இன்னும் கிறிஸ்தவர்களும் சரி ஊழியக்காரங்களும் சரி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு ரொம்ப வேதனையை தருதுங்க. God's foreknowledge is the foundation for prophecies. அழகவனி, God's foreknowledge is the foundation for prophecies. நம்முடைய தேவனை தவிர வேற எந்த மதத்தை சேர்ந்த தேவர்கள் என்று அவர்கள் அழைக்கிற ஒருவருக்குமே இந்த குவாலிட்டி இது ஒருவருக்கும் கிடையாது. தி omniscient என்கிற இந்த குவாலிட்டி, foreknowing, foreknowledge of the future things, let it be 500 years after, 1000 years after, doesn't matter. Our God knows, and He through the prophets speaks it, and it happens. There are 39 or 40 prophecies about the birth of Jesus Christ in the Old Testament. In the Old Testament, spoken 500 to 1500 BC, before Christ. ஆனால் எல்லாம் துல்லியமாக நிறைவேறிற்று. இது நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தாங்க முடியும், வேற யாராலையும் முடியாதுங்க. ஒரு கடவுள் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லி அதை சொல்லி அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கீங்களா? தயவு செய்து இந்த சோதனத்தையும் குறி சொல்றதையும் தயவு செய்து கொண்டு வராதீங்க உள்ள. அதுக்கு பேர் ப்ரிடிக்ஷன்ஸ். Predictions are different and prophecies are different. Prophecies is by the foreknowledge of God.
predictions are made according to what happened in the past. அதை வச்சு கணிப்பது, ஜோதிடம் கணிக்கிறது மாதிரி. தீர்க்க தரிசனம் அப்படி இல்லைங்க. அதற்கு வேத வசனத்தை நீங்கள் நன்றாக கற்றறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று. சரியா? பெந்தேகோஸ்தே நாளை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது, பரிசுத்தாவின் வரங்களை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது, அந்நிய பாஷை பேசுகிறத குறித்தும் தீர்க்க தரிசனம் இருக்குது. இதையெல்லாம் சொன்னால் பாஸ்டர் அப்படியே அப்படின்றாங்க. வேத வசனம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதற்கு மற்றொரு பெயர் ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட்னு இருக்குது, ஆனால் வேத வசனம். இதை நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக உபயோகப்படுத்தின அதான் படிப்பறிவில்லாத ஒரு ஊழியக்கார சகோதரனுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவங்க பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பாப்பா சங்கர்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் இருந்தாங்க. அந்த அம்மா 3ஆம் கிளாஸ் கூட படித்ததில்லை, பள்ளிக்கூடமே போனதில்லை. போனாங்க, விட்டாங்க. ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்றையிலிருந்து வேதத்தை படிக்க மாத்திரம் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நல்ல கவனி. பரிசுத்த ஆவியானவர் உதவியை கொண்டு வேதத்தை மாத்திரம் படிப்பாங்க. அதை மூடிட்டு வேற புத்தகத்தை எடுத்தாங்கன்னா அவனுக்கு வராது, படிக்க வராது. இதை முழங்காலிலிருந்து அவர்கள் படித்து தேறினார்கள். முழு வசனத்தையும் தேறிட்டாங்க. பிரசங்கமும் சும்மா அட்டகாசமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு அறிவு கொஞ்சம், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, படிப்பு இல்லாத ஒரு சகோதரி எப்படிலாம் பாவித்திருப்பாங்க. ஒரு இடத்துல பிசாசு பிடிச்சேன்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு சொல்லி பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பைபிளை கையில் எடுத்தாங்க, நேராக கொண்டு போய் அந்த பிசாசு பிடிச்ச பொம்பளை மேலே பைபிளை வச்சாங்க. போனாங்க, பிசாசு ஓடி போயிட்டு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவர்களுக்கு இந்த விசுவாசம் இருக்கிறது, இந்த வேத வசனம் செயல்களை செய்யும் என்கிற உறுதியான மன உறுதியான கூடிய விசுவாசம் அங்கே இருக்குது. அதை பார்த்தார் ஆண்டவர், பிசாசு துரத்தி போட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டு, அதுவும் ரொம்ப படிப்பறிவு கிடையாது, ஆனால் வேதத்தை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்குது. அது கொஞ்சம் உற்சாகம் வந்துட்டது, விசுவாசம் வந்துட்டது, எல்லாம் வந்துட்டது. அப்புறம் அது என்ன பண்ணியிருக்கு, அது எப்படி ஜபத்தில் பிசாசு விரட்டுறதுன்னு அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், போகிற இடத்துலலாம் பைபிளை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது. பிசாசு பிடிச்சவங்க பிசாசு ஓடுதுங்க. உங்களுக்கு வேணால் இது வேடிக்கையாக இருக்கலாம், கனடாவில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்தியாவில் அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அது சாத்தியம், அது உங்களால் மறுக்க முடியாது. வேணா என்னோட வாங்க, நான் இந்தியாவில் காட்டுறேன். எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த வேதத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நம்முடைய கையிலே அது இருக்கிறது, ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். அது பிசாசுக்கு தெரியும். ஓ, இந்த பைபிளுக்கு முன்னால் நம்மளால் நிற்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும், ஓடிவான். அது தெரியாம நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. திஸ் இஸ் நாட் கரெக்ட். வேத வசனத்தை குறித்து நமக்கு தெளிவான ஒரு அறிவு நமக்கு வேணும். ஹவு பவர்ஃபுல் இட் இஸ், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். The power of God is in the word of God. 107ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் என்று 107ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். என்னுடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார். வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார். வார்த்தை குணப்படுத்தும். புரியுதா நான் சொல்றது? தேவனுடைய வார்த்தை குணப்படுத்தும். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை விசுவாசங்கிறது நான் கடைசியில் வருவேன். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா அது பிசாசை குணமாகும். இருந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறீங்க, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை என்ன? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். செஞ்சிருக்கீங்களா என்னைக்காவது? Have you sent the word of God? சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறேன், உங்களுடைய வார்த்தை அதை போய் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு பதில் வரும், குணமாயிட்டாங்க அப்படி. Distance is not a matter for the word of God. Word of God can travel across the world.
அது உலகத்தின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி வரைக்கும் ட்ராவல் பண்ணும். த வே ஹவு டு யூ யூஸ் இட். சரி, புரியுதா? ஆக வேதத்திற்கு the word of God which is in our hands has got the power of God contained in this. அதிலே தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, the name of Jesus Christ என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வேலையே இல்லைங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தான் எல்லா பவரும். புரியுதா நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என் நாமத்தினாலே தேவனிடத்திலே ஜெபியுங்கள் சொன்னாரா? முடிக்கும் போது மார்க் 16:16 என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமம், இயேசுவின் நாமம். Do you know the power of the name of Jesus Christ? இயேசுவின் நாமத்தை கேட்கிற மாத்திரத்தில் பிசாசுகள்லாம் நடுங்கும், ஓடும். ஓட்டியிருக்கிறேங்க, தௌசண்ட்ஸில் ஓட்டியிருக்கேன். இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை எப்படி வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிராஸ் ஆஃப் கால்வரி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தினதினாலே அவருடைய நாமத்திற்கு, வேதம் என்ன சொல்லுகிற, எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை, எல்லா நாமத்துக்கும் மேலனா பிசாசு நாமத்துக்கு மேல. பிசாசுக்கு இயேசு நாமத்தை கண்டா அவ்வளவுதான், ஃபிளாட், முடிஞ்சு போச்சு கதை. ஏங்க நம்ம பாவிக்க மாட்டேங்கிறோம்? ஒரு சகோதரிக்கு சொல்லி கொடுத்தேன், வாக்கிங் போவனால வயதானவங்க, கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. என்ன சிஸ்டர் இப்படி தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஒவ்வொரு வாரமும் வரீங்க, ஒவ்வொரு வாரமும் இதையே சொல்கிறீங்க. நான் ஒன்று சொல்லி தரேன் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னேன். காலையில் வாக்கிங் போவீங்களா? போவேன். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும்போது இயேசுவின் நாமத்தில், அடுத்த ஸ்டெப்பை வைக்கும்போது இயேசுவின் நாமத்தில். நான் கணக்கு வச்சுருக்கிறேங்க, ஒரு 500 மீட்டர் நடந்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 தடவை இயேசுவின் நாமத்தை சொல்லிடுவீங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆத்தரைட்டிஸ் கான். இப்போ நல்லா நடக்கிறாங்கங்க. த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுக்கு ஒன்றும் பெரிய விசுவாசம், பெரிய ஊழியக்காரங்க இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்டினரி விசுவாசி. ஹவு டு யூஸ் த நேம் ஆஃப் காட்? யூஸ் இட். நான் சிலருக்கு தூக்கம் வராத ஆளுங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி தெரியுமா? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ வாண்ட் டு கோ டு ஸ்லீப். ஐ வாண்ட் டு ஹாவ் எ நைஸ் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்போ அவங்க அது மாதிரி சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்களாம். நல்ல வாலிப பொடியங்க. அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன். அவன் வந்து, பாஸ்டர் இந்த இது நல்லா வேலை செய்யுது பாஸ்டர் அப்படின்றான். எப்படிப்பா? ஐ வாண்ட் டு கோ டு ஸ்லீப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் நான் தூங்குவேன், எனக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சான். ஜெபிச்சுக்கிட்டு தினமும் படுத்தானா. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சான், அப்புறம் பார்த்தா நல்லா தூக்கம் வந்துச்சான். இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. போய் படுத்த உடனே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு தூங்குறான், படுக்கிறான், நல்லா தூக்கம் வருது. சிம்பிளுங்க. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் இதை நீங்கள் பாவிப்பதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினால மட்டும்தான் இது சாதிக்க முடியும். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு வாரத்துக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வாஷாவில் இருக்கிறார், 90 வயது. அவருக்கு பல வித எவ்ரிடே நான் ஃபோன் பண்ணி அவருக்கு ஜெபிப்பேன். ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டு, அவருக்கு கொஞ்சம் யூரினரி ட்ராக்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், வயசானவர், ப்ராப்ளம் எரியுதுன்னு எப்படி பல காரணங்களை சொல்லி கொண்டிருப்பார். அப்போது பிரதர் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமான்னு கேட்டேன். வரல, கனேடியன் அப்படின்னாரு. சரின்னு ஜெபிச்சேன். இதே தான் ஜெபிச்சேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட் ஹீலிங் டு திஸ் மேன்ஸ் பாடி. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் let every weakness in his body be restored. In the name of Jesus, let the healing power of God flow down his body
and let him be having no problem in sleeping, because all these problems are having in the sleep. In the problem in the sleeping or in the morning, be gone in the name of Jesus. அடுத்த நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, டாக்டர் ஏப்ரஹாம் நல்லா தூங்கினேன் லாஸ்ட் நைட், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். Slept well, early morning passed urine well, no irritation, nothing. The power in the name of Jesus. Why did Jesus say, in my name you will cast out demons? Because he knows the power in his name. And the Father has exalted his name above every other name. So in the name of Jesus, every knee shall bow. How are we using that name? Are we using it? இன்னொரு வேடிக்கை சொல்லட்டுமா? இது ஒரு பகடி மாதிரியும் இருக்கும், ஆனால் இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். ஆஃபீஸில் இந்த மேனேஜராக இருக்குது, அதாவது செக்ஷன் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, செக்ஷன் சூப்பரிண்டெண்டன்ட்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அவன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக அவனுக்கு கீழே ஒரு 10 கிளார்க்குங்க வேலை செய்வாங்க. இதில் இந்த கிளார்க்கில் ஒருத்தன் நல்ல கிறிஸ்டியன், அருமையான விசுவாசி. அந்த சூப்பர்டென்ட் இருக்கான் பாருங்க, அவன் ஆன்டி கிறிஸ்டியன். கிறிஸ்தவங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. இவனை எப்படியாவது அவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும், தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் எழுந்து வந்து வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்திருக்கான். இவர் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர் இவன் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறான், வாட் கேன் ஐ டூன்னாரு. இது என்னப்பா, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்கா நீ இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செய்யட்டும் பாஸ்டர் அப்படின்னாரு. அவன் எந்திரிப்பான்ல, அவன் சீட்லேருந்து எந்திரிச்சா அவன் உன் சீட்டுக்கு தான் வர்றான்னு உனக்கு தெரியும் தானே, உடனே கட்டு, இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus I bind you, you should not come and bother me today, in the name of Jesus அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டார். இவ்வளோதாங்க அவர் சொல்லி கொடுத்தது. இவன் அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டான். அப்போ அவர் எந்திரிச்சு வந்தார். வந்த உடனே, in the name of Jesus I bind you, you should not give me any trouble, I bind you again in the name of Jesus. அவருக்கு தெரியாமலே காலை நல்லா தரையில் அடித்து இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டி போடுறேன்னு போட்டார். அவன் எழுந்து வந்தான். இவர் சீட்டுக்கு வந்த உடனே அப்படியே சுற்றி முற்றி பார்த்தானோ, கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டானோ. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து, ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி எழுந்திரிச்சு வந்தானோ. திரும்பி இப்படி பார்த்து அவரை பார்த்து இதை பார்த்துட்டு திரும்பி போயிட்டானோ. நாள் பூரா இப்படியே நடந்து போச்சு. இவன் 4:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால், என்ன சார் வந்தீங்க, ஆனால் ஒன்றுமே என்கிட்ட பேசாமல் போயிட்டீங்களே, எல்லா நாளும் என்ன ஏசுவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். நான் வந்தேன்டா, ஆனால் பாரு உங்ககிட்ட வந்த உடனே எனக்கு என்னமோ மாதிரி இருந்ததுடா, உன்னை பேசவும் முடியல, உன்னை எதுக்கு பாரு இது பண்ணவும் முடியல, அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாரா. இது என்னங்க? திஸ் இஸ் த பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை இது. சரி, பீட்டருக்கு வரும். அவர் அலங்கார வாசலில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் உள்ளே போனார். அங்கே ஒரு சப்பானி ஒத்துக்காங்க சொன்னார். அவர் இவங்ககிட்ட இது கேட்டான். அப்போ இவங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை தாரேன்னார். அவனே ஏதோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன சொன்னான்? சில்வர் அண்ட் கோல்ட் ஐ ஹேவ் நன், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னான். இவன் என்னடா வரப்போறாருன்னு இவன் முடிச்சு பார்க்குறான். அவன் சொல்கிறான், ஐ ஹாவ் த நேம் ஆஃப் ஜீசஸ் இன் மை டங், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைஸ் அப் அண்ட் வாக் அப்படின்னு பாருங்க. அவன் எழுந்து நடந்துட்டான். இதை படித்து அறிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் அற்புதங்களே செய்த பழகினவர், அவர் ஒரு நாள் சப்பானியை கூட்டிகிட்டு வந்து வீல் சேரில் உட்கார வச்சுட்டாங்களாம். அப்போ இவர் ஜபத்துக்காக, பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹிம், ஹி இஸ் சஃபரிங் இன் திஸ் வீல் சேர் ஃபார் மெனி இயர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இவர் எல்லாத்தையும் வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ஐ கோயிங் டு ப்ரே ஃபார் யூ, ஐ கோயிங் டு ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ப்ரே ஃபார் மீ, லெட் மீ சி அப்படின்னு இருக்கிறார். அவர் சொன்னார், இந்த பாருங்க இப்படிலாம் பேசக்கூடாது, யூ ஹேவ் டு ஹேவ் ஃபெய்த், ஐ கோயிங் டு ப்ரே ஃபார் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ் இட். இவர் அன்றைக்கி கொடுத்த செய்தி, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன செய்தி என்ன செய்தி? பேதுரு இந்த சப்பானியை எழுப்பினதைத்தான் அவர் செய்தியாக அன்றைக்கி பிரசங்கிச்சிருக்கிறார்.
அப்போ இவருக்கு ஜெபம் பண்ணும்போது, இது வீடியோவில் நான் வச்சுருக்கேங்க, பார்த்துருக்கேன், அது பழைய வீடியோ, பிளாக் அண்ட் ஒயிட். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, பீட்டர் செட், நல்லா கவனிங்க, பீட்டர் செட், ரைஸ் அப் அண்ட் வாக், ஐ எம் டெல்லிங் யூ, ஜம்ப் அப் அண்ட் ரன். நான் சொன்னது காதில் விழுந்ததா? Peter said, rise up and walk. But I'm telling you, jump up and run. பேதுரு சொன்னார், எழுந்து நட. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் குதித்து எழுந்து ஓடு அப்படின்னாரா. அவன் பாருங்க, டக்குன்னு கையை அப்படி வச்சான், டக்குன்னு வந்துருச்சான், ஓடுறாங்க ஸ்டேஜில். நடந்த சம்பவம் வீடியோவில் இருக்குதுங்க. You know the power of the name of Jesus Christ? It's not easy. Miracles can happen. Everywhere in the name of Jesus, miracles can happen. Why miracles are not happening in your own life? Why miracles are not happening in the ministries of the people, of the ministers of God today? ஊழியக்காரங்க மத்தியில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா எங்களுக்கு ஜெபிக்க தெரியல. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க. Pray in the name of Jesus. Very, very important. Very, very important. Pray in the name of Jesus. அது விளையாட்டு இல்லைங்க. வேற எந்த நாமத்தையாவது நீங்கள் யோசித்து பாருங்க. நான் ஒரு கத்தோலிக்கிட்ட சவாலே விட்டேன். இந்த பாருங்க, நான் இயேசுவின் நாமத்தில் பிசாசு விரட்டது நீங்களும் பார்த்தீங்க, என்னால் விரட்ட முடியும். அவர் கத்தோலிக்க ஃபாதர், நான் இப்போ பேசின மீட்டிங்கில் கூட உட்காந்துருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், கேன் யூ cast this devil out in the name of Pope அப்படின்னு கேட்டேன். என்ன வாஸ்டர் அப்படிலாம் கேட்குறீங்க? இல்லைங்க, நீ கத்தோலிக்கத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, போப்பின் பேரை சொல்லி ஓட்டுங்க இந்த பிசாசை, ஓடுதான்னு பார்ப்போம். அது முடியலைன்னா நான் இயேசுவின் நாமத்தில் ஓட்டுறேன். ஓட்டி காட்டினேன், அவரால் முடியல. Devils will scare and run away. ஓடும். இன்னொரு சின்ன பகுதி சொல்லாமனு தோணுது, நேரம் போயிட்டு இருக்கு, ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த காலத்தில் காருக்கு பின்னால் ஓட்டுற ஸ்டிக்கரில் ஹேவ் யூ டார்மெண்டட் த டெவில் டுடே அப்படின்னு போட்டிருந்துச்சு அமெரிக்காவில். நான் பின்னால் காரில் போய்கிட்டு இருக்கேன். இது என்னடா இது, ஹேவ் யூ டார்மெண்டட் த டெவில் டுடே அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், அவன் தான் நம்மளை டார்மெண்ட் பண்ணணுமா? ஒய் டோன்ட் வி டார்மெண்ட் த டெவில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேதத்தை எடுத்து நல்லா படித்தேன். அப்போது அந்த 2 பிசாசுகள், கல்லறையில் இருந்த பிசாசுகள் என்ன சொல்லுது இயேசுகிட்ட, எங்களை டார்மெண்ட் பண்ணுறதுக்கா அல்லது எங்களை வேதனைப்படுத்துவதற்கா நீர் வந்தீர்னு கேட்டு சத்தம் போடுது. இயேசு கிறிஸ்து ரோட்டில் ஒரு பாடி போய்கிட்டு இருக்காரு, இது 2 கத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை கண்ட உடனே அதுக்கு வேதனை வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளை கண்ட வேதனை வரக்கூடாதா? வரணுங்க. We have to torment the devil every day. Do you? I want to. உங்களுக்கு அது செய்ய முடியுமா? எனக்கு செய்யணும்னு ஆசை, செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். Tormenting the devil, not devil tormenting us. நாங்கள் பிசாசை வேதனைப்படுத்த வேண்டும், பிசாசு எங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. This is possible by the power of the name of Jesus. Okay. 2 காரியம், இன்னும் நிறைய இருக்கு சொல்லலாம். 3வது வரும், the Spirit of God. The Spirit of God. You know what is the power of the Spirit of God? உங்களுக்கு தெரியுமாங்க? கொஞ்சமாவது தெரியுமா? பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்குன்னு வேற சொல்லிக்கிறீங்க. எங்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவி இருக்கிறாரே அப்படின்னு வேற எங்களே திருப்பி கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் வேத வசனத்தின்படி என்னென்ன நடக்க வேண்டும்ங்கிறத போனோம்னா நான் சொல்ல போறேன். அப்போஸ்தலர் 1:8 முதலாவது எடுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆங்கிலத்தில் you shall receive power. பவர்னா வல்லமை. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். வல்லமை எதுக்குங்க? வீட்டில் உட்காந்து விளையாடுறதுக்கா? தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதற்கான வல்லமை, பிசாசை ஓட ஓட விரட்டுவதற்கான வல்லமை,
உங்களை கண்டா அவன் ஓடணும். என்ன கண்டாலும் ஓடி இருக்கிறான். நான் சும்மா ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற அவ்வளோ பிசாசு ஓடி வந்து தெருவில் ஆட்டம் போடும். நான் வேடிக்கை பார்ப்பேன். Why? The Spirit of God. பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அவர்கள் நிரப்பப்பட்டு என்று பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த சம்பவம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இந்த நிரப்பப்பட்டுங்கிறது தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிறேன். பரிசுத்த ஆவிகளோட கூட இருக்கிறாருங்கிறத நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். தட்ஸ் நாட் இனஃப். அது போதுமானது அல்ல. உங்களால் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருப்பீங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். வேத வசனத்தில் பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட்னு எத்தனை இடத்துல இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்படுங்கள். உங்களோட கூட இருக்கிறாருங்கிறதை நான் மறுக்கவில்லை. நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறதா? பேதுருவை எடுப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவரை மறுதலித்தவன். பயம் என்று ஒன்று. இந்த பயமும் ஆவியினுடைய நிரப்பப்படுதலும் தாங்க எதிர் திசைகள். ஆவியினால் ஒருவர் நிரப்பப்பட்டு விட்டால் பயம் என்பது அவனுக்குள் இருக்காது. பயம் against the Holy Spirit and against faith. பயம் 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 பயம். என்னங்க பயம்? A child of God should not have fear. If anybody says, I am fearful, I am afraid, I have fear, then you are not a child of God. கஷ்டம். A child of God should not have fear. அவன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையிலே போய் எல்லாரோடையும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருந்தான். பயம். ரோம போர்ச்சவர்கள் அடுத்து என்னதான் பிடிக்க வருவாங்க? இயேசுவை காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது நான் தான். பயம். பெந்தேகோஸ்தே நாளிலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தத்தின்படி. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு இப்ப கொஞ்சம் சொல்றேன், கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்ன சொல்றார் இயேசு? உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நீங்கள் பலப்படும் வரைக்கும் எகிப்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னார். You know where the power is coming from? உன்னதத்திலிருந்து. இயேசு சொன்னாருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். This power is not an ordinary power. It comes from above, comes from heaven. வேதத்தில் சொல்லப்படுகிறது, பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன ஒரு வல்லமை இல்லாத, ஒண்ணுமில்லாத, சக்தி இல்லாத ஒரு ஆவியை அனுப்புறாரு நமக்கு. With all the power of God. So the Holy Spirit is the potential dynamic power of God. Wherever the Holy Spirit is manifested, the manifestation of the power will be there. பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வெளிப்படுகிறாரோ அங்கே தேவ வல்லமை வெளிப்படும். இதுக்கு எத்தனை உதாரணங்கள் வேதத்தில் சொல்லலாம். கிதியோனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார், சிங்கத்தின் வாயை கிழித்தான். தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவர் சிங்கத்தையும் கிழிச்சான், கரடியையும் கிழிச்சான், கோலியாத்தையும் கிழிச்சான். முடியாதுங்க, ஒருவனால எதிர்த்து நிற்க முடியாது. You are getting the power from above, from heaven. அது நமக்குங்க. Jesus Christ said, நீங்க போகாதீங்க, அது வர்ற வரைக்கும் நீ போகாதீங்க. படிச்சு சொன்னாரு. இவங்களும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து காத்து கொண்டிருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த வல்லமை இறங்கிற்று. அது வல்லமை இறங்கிட்டு என்ற சமயத்தில் நடந்ததை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் என்னடா இப்படி ஒரு நாள் நாங்கள் எங்கள் கண்ணில் காணலையேன்னு உங்களுக்கு தோணணும். எனக்கு தோணுச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி வருது பாருங்க. பலத்த காற்று அடிக்கிறதை போல முழக்கம் உண்டாகி.
ஏங்க ஹோலி ஸ்பிரிட் என்ன ஒரு இதுவா, சாஃப்டா, கண்ணுக்கு தெரியாமல் வர்றது தான், ஆனால் அந்த வல்லமை இல்லாமல் வர்றது தான். ஹி கேம், காற்றடிக்கிறதை போல, பலத்த காற்று போல முழக்கம் அடைந்து, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. First, he filled the place where the people were sitting. இதை ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுங்க, அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அவர்கள் உட்கார்ந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த இடம் முழுவதையும் அவர் நிரப்பினார். அப்போ இப்பெல்லாம் உங்க தலை மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் கொடுத்த விளக்கம் அது இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன். The Holy Spirit is above your head because first he has filled the place. அவர்கள் கூடியிருந்த இடத்தை நிரப்பி விட்டார். Now he has to come into everybody. அப்போ தலைக்கு மேல இருக்க பரிசுத்த ஆவியானவர் தலைக்கு கீழே இறங்கி எங்களுடைய இருதயத்திற்குள்ளும் எங்களுடைய சோல் அண்ட் ஸ்பிரிட்டுக்குள்ளேயும் அவர் இணையறதற்கு ஒரு அடி தாங்க கீழே இறங்கணும். அந்த ஒரு அடி அவர் இறங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். 2000 பேர் இருந்தாங்க, ஒரே கூட்டம், பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காகவே ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டம். இந்த மெசேஜை கொடுத்துட்டு கடைசியில், how many of you are going to believe that the Holy Spirit has already filled this place? இந்த இடத்தை ஏற்கனவே அவர் நிரப்பிட்டாரு, உங்கள் தலையிலேருந்து இருதயம் வர வரைக்கும் ஒரு அடி தான், அதுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். You won't believe, within minutes, thousands, ஆயிரக்கணக்கில் அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. The same thing was repeated on the day of Pentecost. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினாங்க. இப்போ என்னடான்னா அந்நிய பாஷை பேசுறது வேணுமா வேண்டாமா, தப்பா ரைட்டா, அதுதான் அடையாளமா அடையாளம் இல்லையா, இதெல்லாம் சர்ச்சையில் வேண்டாங்க. பெந்தேகோஸ்து அது நடந்தது, அது நானே என் கண்ணால் ஒரு முறையில் 10 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். 10 தடவை 100 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். இது மாஸ், 1000 பேர் ஒரே டைமில், just 1 foot down. ஏங்க அது கஷ்டமா? சரி, அதுக்கு பிறகு பாருங்க, பேதுரு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அது என்னங்க, அது திரும்பி திரும்பி வருதுங்க பைபிளில், நிறைந்தவனாய் நிறைந்தவனாய். நல்லா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்க முன்னால் வச்சுட்டு போகிறேன். ஆர் யூ பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட்? நல்லா கேட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. Do you have that experience and this assurance, confidence? சும்மா பரிசுத்த ஆவியானோட இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் வேதத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தைரியமாய் பேசினான். முதல் நாள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 2ஆம் நாள் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் அற்புதத்தை செய்ததினாலே, சப்பானியை அவன் எழுப்பி விட்டதினாலே அவனை எதிர்த்து பேச முடியாமல் போயிற்று. Holy Spirit will produce proofs. பரிசுத்த ஆவியானவர் proofs, அதாவது சாட்சிகளை அவர் உண்டாக்குவார், உருவாக்குவார். அப்படி உருவாக்குனாதான் நீங்க பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். Healing, one of the signs. Prophecy, one of the signs. Miracle working, one of the signs. Discerning of the spirits, different spirits, one of the signs. It's all possible when the Holy Spirit is, you are filled with the Holy Spirit. அதுக்கு பிறகு பாருங்க, வெளியரங்கமான அற்புதங்களை செய்வார்கள். 4:6 Acts of the Apostles 4:6. அற்புதங்கள் வெளியரங்கமாக நடக்கும். அதில் போட்டுக்கு பயமில்லை. வெளியரங்கமாக இந்த சப்பானியை அவர்கள் எழுப்பினதை கண்டதினாலே அவர்களால் பேசக்கூடாமல் போயிற்று. How is it possible? By the Holy Spirit. By the Holy Spirit only. No man can do that. It's not possible for any man. It's the Holy Spirit. 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இது 2 வருது. இயேசு கிறிஸ்துவின் நாமம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து 2 வருது. அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்தார்கள். அதில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினாங்கன்னு அதில் போடலை. இயேசுவின் நாமத்தில் வருது, ஆனால் வார்த்தையின் படி தானே செய்திருப்பாங்க.
So these three are the very important thing which is motivating the power of God. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 சொல்லுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஸ்தேவான் 6ஆம் அதிகாரம், விசுவாசமும் பரிசுத்த ஆவியுமாக நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் வாசலிலே நிற்கிறதை கண்டான். விசுவாசத்தினாலே ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நிரப்பப்பட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் இயேசுவை காணலாம். முடியாத? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பீர்களானால் இயேசுவை காணலாம். காண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் நான் சொல்கிற அனுபவத்தை பெற்றுக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஸ்தேவான் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கு, வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறான்னு அப்புறம் போடுது. ஸோ பரிசுத்தாவி வரும்போதெல்லாம் வல்லமையினாலே நிரப்பப்படுவார்கள். எனக்கு இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்களையும் இந்த ஊழியங்களையும் இந்த கூட்டங்களையும் பார்க்கும் பொழுது அற்புதங்களே நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. வேதனையாக இருக்குது. Miracles are not happening. Healings are not happening. தீர்க்க தரிசனம் என்று மட்டுமே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Miracles should happen. Healings should happen. என்ன நம்முடைய ஆண்டவருக்கு என்ன வல்லமை இழந்து விட்டாரா? இல்லை அவருடைய நாமத்துக்கு தான் வல்லமை இல்லையா? இல்லை வேதவசனம் தான் பொய்த்து போச்சா? இல்லை பரிசுத்த ஆவியானவர் தான் இல்லையா? என்னங்க நடக்குது? These three are the most important weapons every Christian should exercise, have and exercise. பெற்றிருக்க வேண்டும், பாவிக்க வேண்டும். இல்லைன்னா லைஃப்பில் உங்களுக்கு விக்டரியே கிடையாதுங்க. பீரியட். விக்டரியே கிடையாது. ஜெயம் வேணுமென்னா ஆவியினால நிரப்பப்பட்டு அற்புதங்களை கிரியைகளை செய்ய ஆரம்பிங்க. கடைசியில் இன்னொன்று சொல்கிறேங்க, 55ஆம் வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். சரி, இப்படி அப்போஸ்தலர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து எடுங்க. அவர் 30 வருஷம் ஊழியத்துக்கு போகாமல் இறங்காமல் இருந்தது காரணம் என்ன? உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினால் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஏசாயா 61:1 சொல்லுகிறது, அவர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி என்னை வல்லமைப்படுத்தினார். அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, என்னை அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வல்லமையினால் நிரப்பினார். இயேசுக்கே அது தேவைப்பட்டது. ஊழியத்தில் இறங்கினார், அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. ஹவ்? இதுல 2 பாருங்க, ஜீசஸ் பிளஸ் த ஹோலி ஸ்பிரிட். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் எப்படி அதை யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. Now there are 2 things together. The Son of God and the Spirit of God together is moving on the face of the earth, and miracles and healings and everything started happening. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா என்னங்க அர்த்தம்? நம்ம 2 பேரும் இப்போ தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கே இவ்வளோ வல்லமை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அதுதாங்க இயேசு. Both were together. One. போராடமெல்லாம் அற்புதம், அதிசயம், சுகம் அளிக்கிறது. இயேசு என்ன சொல்றார்? என்னை அவர் பரிசுத்த உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையினாலே என்னை நிரப்பி இருக்கிறார். கடைசியில உயிரோடு எழுவதற்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு உதவி செய்தார். ஏங்க, this is the potential powerங்க. Now that time it was Jesus and the Holy Spirit. Now it is you and the Holy Spirit. In the Acts of the Apostles, it is Peter and the Holy Spirit. It is Stephen and the Holy Spirit. பேதுருவும் பரிசுத்த ஆவியானவரும், ஸ்தேவானும் பரிசுத்த ஆவியானவரும், பவுலும் பரிசுத்த ஆவியானவரும், சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரும். ஆனால் இப்பொழுது நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும். Both should combine together. 2 பேரும் ஒன்றா சேரணும். அப்புறம் தாங்க வல்லமை வெடிக்கணும். இல்லைன்னா வெடிக்கவே வெடிக்காது. இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்போம். The word of God, the sword of the Spirit in your hand. உங்கள் கையில் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம்.
உங்கள் வாயில் உலகத்தில் உள்ள சகலத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமம். உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு. நீங்கள் பயன்படுத்தலாம். பிசாசுகள் கீழ்ப்படியும், அற்புதங்கள் நடக்கும், சுகமடைவார்கள், எல்லாம் நடக்கும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்படுதல் என்ன? யூ அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் டுகெதர். ஒருவன் 1000 பேரை துரத்துவானா, 2 பேர் 10,000 பேரை துரத்துவான்னு இதே வேதம் தான் சொல்லுது இல்லையா? இப்போ 2 ஆயிட்டீங்க. நீங்களும் பரிசுத்தாவியானவரும், இயேசுவும் பரிசுத்தாவியானவரும், பேதுருவும் பரிசுத்தாவியானவரும், பவுலும் பரிசுத்தாவியானவரும், இப்பொழுது நீங்களும் பரிசுத்தாவியானவரும். ஒன்றா சேருவீங்களா? சேருங்க. நீங்கள் அற்புதங்களை செய்கிற கருவிகளாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 அற்புதமான ஆயுதங்கள் உங்கள் கரங்களில் இருக்கிறது, உங்களிடத்தில் இருக்கிறது. பாவிங்க, பாவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இவ்வளவு ஒரு அற்புதமான வல்லமையின் ரகசியத்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சுகமாக்க வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தையினாலே சகலமும் கீழ்ப்படியும். உம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் சகலத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம். அதனாலே சகலமும் முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கை செய்யும். உம்முடைய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை. ஆகையினாலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கூட இருந்து உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னையும் கூட உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்துவீராக. கர்த்தருக்கே நாம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு தொடர்பு கொள்ள என்னுடைய தொலைபேசி எண் 6478398393. என்னுடைய மின்னஞ்சல் jeevanadi@gmail.com. தொடர்பு கொள்ளுங்கள். அநேக புத்தகங்களில் இருக்கிறேன், இலவசமாக அனுப்பி தருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ.